இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நாம் நற்செய்தியை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சற்ற ஒரு பேய் பிடித்த ஒரு நபரை குணப்படுத்துகிறார். குணப்படுத்திய பிறகு அவருக்கு கிடைக்கிற ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறார், இவன் பேய்களின் தலைவன் பெல்செபூலை கொண்டே இவன் பேயை ஓட்டுகிறான். ஆனால் அந்த எதிர்மறையான பேச்சை, இவருக்கு உற்சாகம் கொடுக்காத ஒரு பேச்சை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் மாற்றுகிறார்? மிக அழகாக சொல்லுகிறார், தூற்றுவார் தூற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் நான் என் தந்தை சொல்லுகின்ற, என் தந்தை எனக்கு கட்டளையிட்ட அந்த செயலை செய்து முடிப்பேன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது போல இயேசு அதையெல்லாம் பொருட்படுத்தாது தொடர்ந்து நன்மைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். அனைவருக்கும் நன்மைகளை கொடுக்கிறார். நீ ஏதாவது சொல்லி கொண்டு போ, நான் எதற்காக வந்தேன் இந்த உலகத்தில்? நன்மையை விதைக்க. நான் நன்மை செய்து கொண்டே இருப்பேன் என்று நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். நன்மையை செய்து கொண்ட பிறகு கடைசியில் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களுக்கு குறைவு. இப்போ நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் இப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியும். நாம் நன்மையை செய்யும் பொழுது, நன்மை செய்ய முயற்சி செய்யும் பொழுது பிரச்சனைகள் வரும். எல்லோரும் நம்மை பாராட்டப் போவதில்லை. ஆனால் நம்முடைய நன்மைகள் எதற்காக நாம் செய்கிறோம் என்கின்ற அந்த தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு இருந்தால் இயேசு நம்மோடு இருப்பதையும், இயேசு நமக்கு பல அற்புதங்களை செய்வதையும் நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே. இப்போ இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவை அவ்வளவு இன்னலுக்கு உட்படுத்திய போதிலும் அவருடைய மனம் சோர்ந்து போகவில்லை. தடை அதை உடை, சரித்திரம் படை என்பது போல தடைகளை உடைத்து நன்மைகளை விதைத்து கொண்டே போகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இவ்வளோ பிரச்சனை வருது, நீங்களாம் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறார்? அறுவடையோ மிகுதி வேலை. ஏனென்றால் இந்த மக்கள் அயனல்லா ஆடுகளைப் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆயர்கள் தேவை. இல்லை என்றால் இந்த பரிசேயர்களைப் போல இருக்கிற மக்கள் இவர்களை பாழ்படுத்தி விடுவார்கள், தீமையை விதைத்து விடுவார்கள், இவர்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். இவர்களை நாம் எப்படி விடுதலை கொடுப்பது? இந்த ஆயரில்லா ஆடுகளுக்கு ஆயர்கள் தேவை. ஆண்டவரிடம் வேண்டுங்கள். நற்செய்தியில் நாம் சொல்வது போல நாம் நன்மைகளை விதைக்கவும் ஆயர்களுக்காக ஜெபிக்கவும் இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. பலர் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வாழ்வுக்காக அவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ஆயர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த அருட்தந்தையர்களுக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் நாம் செபிக்கவும் இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. தொடர்ந்து நாம் நன்மை செய்யவும், எதிர்வரினும் இடர்வரினும் தொடர் பயணம் என்பது போல பல இடர்களை நாம் சந்தித்தாலும் தொடர்ந்து நன்மை செய்வதும், நன்மை செய்யக்கூடியவர்களை நாம் உருவாக்கவும் கடமைப்பட்ட நம்முடைய பிள்ளைகளை அருட்தந்தையாக அருட்சகர்களாக நாம் உற்சாகப்படுத்த, அவர்கள் இதுவும் ஒரு செயல் என்பதை உற்சாகப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் இன்று அழைப்பு விடுக்கின்றார். பல நேரங்களில் பல குடும்பங்கள் நான் பார்த்திருப்போம், அனைத்திற்கும் அனுப்புவார்கள். அவங்க இன்ஜினியர் படிக்கணும், டாக்டருக்கு படிக்க வேண்டும், அல்லது அவர் ஒரு வழக்கறிஞர்களாக வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஒரு அருட்தந்தையாக மாற வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களில் தவழ விடுங்கள். உங்கள் மக்களிடையே சொல்லுங்கள். அதுவும் ஆண்டவருக்கான ஒரு பணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது ஆண்டவர் பணியை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமது பணியை மிக அற்புதமாக செய்வார். எனவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. இயேசு எவ்வாறு நன்மைகளை விதைத்து மக்களுக்கு ஒரு அன்போடு செயல்பாடுகளை செய்தாரோ அதே போல் நாமும் நன்மையை விதைப்போம். ஆயர்கள் அதிகமாக வருவதற்கான அந்த சூழ்நிலையை நாம் தொடர்ந்து கொண்டு வர ஆசைப்படுவோம். நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.